guys, this is Divya. You are watching Now Cinema. டி ராஜேந்திரன் டிஆர் சார் அப்படின்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அவரோட தாடியும் அவரோட லவ் மூவிஸும் தான் வந்து ஞாபகம் வரும். ஆனா அவர் தாடிக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி இருக்கும்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் இப்பெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு அப்படின்றது தான் வந்து உண்மை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஆர் சார் வந்து காலேஜ் சேர்றப்ப அவரோட தாடியை வந்து ஷேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போயிருக்காரு. அப்ப அவங்களோட ரிலேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா, இவன் மூஞ்சிக்கெல்லாம் ஷேவிங் ஒரு கேடா, பிளேடும் வேஸ்ட், காசும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப டிஆர் சார் வந்து என்ன நினைச்சிருக்காருன்னா, நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த சாதித்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த தாடியை நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமால டிஆர் சாரோட பிளேஸ் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான இருந்துச்சு, எவ்வளவு விஷயங்கள் அவர் சாதிச்சிருக்காரு அப்படின்றது. இந்த மாதிரி சாதித்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சரி தாடி எடுக்கலாம்னு அவர் யோசிக்கும் போது, இல்லப்பா நம்ம எல்லாம் ஜெயிக்கும் போது நம்ம தாடி வந்து நம்ம கூடயே இருந்துச்சு, ஸோ அதனால அது எப்பவுமே நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுதான் டிஆர் சார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அவரோட தாடியை வந்து எடுக்காம இருக்காரு. அவரோட தாடிக்கு பின்னாடி லவ் ஸ்டோரி கதைலாம் இல்லை, இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் தான் இருந்திருக்கு அப்படின்றது தான் வந்து உண்மை. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.